இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காயை வச்சு சுரக்காய் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சுரக்காயை வச்சு கூட்டு பண்ணியிருப்போம், பொரியல் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாதி சுரக்காய் தோல் செத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் வச்சு துருவிக்கலாம். இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் கடாய் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி 5 முந்திரி பருப்பும் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்து தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது வறுபட்டுடுச்சு, எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காயை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போகும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நான் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சிருக்கிறேன். நீங்களும் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கங்க. இது ஒரு 3 நிமிஷம் பால்லே கொதிக்கிட்டோம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது. 2 டம்ளர் பாலுக்கு 3/4 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஜீனி கரைஞ்சிருச்சு. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சேமியாவே இல்லாமல் சுரக்காய் வச்சு ஹெல்த்தியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.